இந்திய பெந்தகொஸ்தே தேவசபையின் கோவை வடக்கு தலைமை போதகர் ஜிஜுமோன் ஜோசப் தலைமையில் சிறுவர் வேதாகம பள்ளி நிறைவு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர மேயர் மாண்புமிகு ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். 13வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுமதி நாகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். ஐபிசி சபையின் போதகர் ஆடிட்டர் சுரேஷ்குமார் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். இதில் அம்பேத்கர் மக்கள் விடுதலை கழக தலைவர் CMV ரங்கநாதன், தோழர் சந்தானம் அவர்களும் மற்றும் திரளான சபை மக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இவ்வரங்கிற்கும் வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்னையர் தினம் அனைத்து அன்னையர்களுக்கும் எனது அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையர்களுக்கும் சரி, அன்னையருக்கும் சரி, ஒரு நாள் மட்டும் நம்ம தினம் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பெற்ற குழந்தைகள் அவங்க தாய் தந்தையிலிருந்து நினைச்சுக்கணும். ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாம நம்ம முன்னேறி இந்த இடத்துல நம்ம நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு அவங்க தக்கவாறு நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. சிறப்பு திட்டங்கள் நிறைய, சிறுபான்மையர், பிற்படுத்தப்பட்டோர், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காரு. அந்த வகையில் நான் உதவியோடு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
போயிருக்கிறேன். அஸ்வினி ஹாஸ்பிட்டல் சர்ச்சில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு முந்தின நாள் பண்டிகை கொண்டாடினா அங்கே நடத்திட்டு வச்சாங்க. அப்போ மாநில துணைமுதல்வர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாருமே கலந்து நானும் இதை கலந்துக்கிட்டேன். அந்த மிகப்பெரிய ஒரு விழாவாக அவங்க கொண்டாடினாங்க. நான் அதை கலந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் அதிகம். இஸ்லாமியரும் சரி கிறிஸ்டியன்ஸும் சரி பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு மதத்தை பார்த்து யாருடைய பழகுன்னு கிடையாது. எல்லாரும் எனக்கு ஒன்று தான். நான் ஜாதி மத பேரழிந்து அனைவருக்கும் ஒரே மதத்தை நான் பழகுவேன். யாரும் உயர்வு தாழ்வு கிடையாது, மேன்மை இல்லை. எல்லாரும் ஒரே மதம். எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான். நான் அப்படிதான் எல்லாரோடையும் பழகுவேன். குழந்தைங்க வந்து உங்களோட படிப்பை நீங்க கண்டிங்க, நல்லபடியா படிக்கணும், பெற்றோர் சொல்ல கேட்கணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே உட்காந்து படிச்சவங்க வந்து வீட்டுல அந்த விளக்கு சிவனை விளக்குன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு படிச்சேன். நான் படிச்சிருக்கிறேன். நான் 10th தான் நானும் படிச்சிருக்கிறேன். 10th படிச்சு இந்த உயர்ந்த இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு வயசு என்னுடைய கணவர் வந்து 45 வருஷம் திமுக அது இளைஞர் 45 வருஷம் ஆச்சு. அவரோட பணிகளை பார்த்துதான் ஒவ்வொரு படிப்படியாக தான் அவருக்கு போஸ்டிங் கிடைச்சது. அவரோட தயவால தான் நான் இங்க நிக்கிறேன். எனக்கு இந்த பதவி கொடுத்த மாண்புமிகு செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும் சரி, மாண்புமிகு துணை முதல்வர், மாண்புமிகு முதலமைச்சர் இவங்களுக்கு என்னோட நன்றி நான் அந்த வந்து தெரிவிச்சுக்கிறேன். கல்வி இப்ப இந்த காலத்துல கல்வி ரொம்ப அவசியம். அந்த கல்வி கொண்டான அத்தனை சலுகைகளும் மாண்புமிகு முதல்வர் அறிவிச்சிருக்காரு. மகளிருக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, கல்லூரி மாணவர்களுக்கும் சரி சிறப்பு திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. குழந்தைகளுக்கு வந்து அங்கன்வாடியில அழகழகான ஒரு நாங்க இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய வாரியா அங்க இப்ப எல்லா அங்கன்வாடி எடுத்து புதுசா 30 வருஷம் 25 வருஷம் அங்கன்வாடி எடுத்து புதுசா கட்டுறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் மாநகராட்சியில நானும் ஒவ்வொரு வாரம் போய் பார்த்துட்டு பழமையான கட்டடங்களை எடுத்து புதுசுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப பள்ளி கல்வி நிலையங்கள், கல்வி கட்டடங்கள் வந்து மாநகராட்சியில் நான் இப்ப பதவியேற்றதுக்கு எவ்வளவோ கல்வி கட்டடங்கள் வந்து நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. கல்லூரி பயிர்களுக்கு வந்து மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், பசங்களுக்கு வந்து தமிழ் புதுமை திட்டம்னு அவங்க +2 முடிச்சு கல்லூரி சேவையில மாதம் 1000 ரூபாய் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல திட்டங்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதத்திலும் எல்லாரும் பயன்பட வேண்டும் என்று சொல்லி இப்ப யாரும் வந்து நம்ம பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவங்க 9.6 விழுக்காடு வந்து வளர்ச்சி அடைந்தது தமிழகம். இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம், நம்பர் 1 முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு அந்த பெருமை கிடைச்சிருக்கு. அந்த விதத்தில் நம்ம எல்லாரும் வந்து அவருக்கு நன்றி சொல்லணும். இதை என்ன சொல்றாங்க நீங்க கவனிக்காம ஏதோ இதுல சிந்தையே போயிருவீங்க. அவங்க சொல்றது ஏதோ ஒரு அர்த்தம் கூட இருக்கலாம். நம்ம கவனிக்காம தான் நாளைக்கு அவங்க வாழ்க்கை வந்து மாணவர்கள் வாய்ப்பு இருக்காங்க. குழந்தைங்க அந்த கேட்பாங்க, என்னென்னமோ கேள்விகளும் கேட்பாங்க. நம்மளுக்கே தெரியாது, பதில் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி சில கேள்வி அறிவுபூர்வமா கேட்பாங்க. நாம வந்து ஊக்குவிச்சு அவங்களை கொண்டு வரதா நாளைக்கு அவங்க வளர்ந்து நல்ல விதமா இருப்பாங்க. அவங்களோட கல்வி அதிகரிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. ಎಲ್ಲ ಕಡೆಗಳಿಂದ ஒரு சின்ன அதுவரே இந்த சிறுவர் நிகழ்ச்சிக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த இடத்திலே இந்த மத்தியிலே கடந்து வந்த இந்த பட்டணத்தினுடைய தாயாய் இருக்கக்கூடிய அபியான மேயர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்துக்கு இன்னும் அநேக நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு, இந்த பட்டணத்திலே ஆண்டவரே அவர்களை கொண்டு இன்னும் அநேக நல்ல காரியங்களை நடத்துவதற்கு தேவன் அதற்கான எல்லா விதமான வழிகளையும் ஆண்டவர் திறந்து கொடுங்க. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவருடைய பிரயாணங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி உடைய சமூகத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறையா நமக்கு ஸ்தோத்திரம். தமிழகத்துக்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல முதலமைச்சருக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல துணை முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்துக்கு நீர் தந்திருக்கிற நல்ல அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆட்சியை நிமித்தமாக ஆண்டவரே, இந்த ஆட்சியை கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் குழந்தைகளுக்கும் ஆண்டவரே படிக்கிற மாணவர்களுக்கும் கொண்டு வந்திருக்கிற நல்ல திட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த திட்டங்கள் வளரட்டும் ஆண்டவரே. இந்த திட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான எல்லா ஞானத்தையும் எல்லா விதமான பலனையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து ஆண்டவரே, இந்த ஆட்சியை தேவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளிலே வந்திருக்கிற அருமையான மேயர்களுக்காக, கவுன்சிலருக்காக, ஆண்டவர் வந்திருக்கிற பெரியவர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிருபையின் கரந்திலிருந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.